இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, மார்ச் மாதம் 15ஆம் தேதி தாயாம் திரு அவை தவக்காலத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமையில மத்திய கிழக்கு பகுதியில் நடந்து கொண்டிருக்கிற போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று கிறிஸ்தவ மக்கள் எல்லோரும் நல்லெண்ணத்தோடு ஒன்று சேர்ந்து ஜெபித்து இறைவனுடைய இரக்கம் அந்த மத்திய கிழக்கு பகுதியில் கிடைக்கும்படியாகவும் அமைதி திரும்பும்படியாகவும் அங்கு போர் நிறுத்தப்படவும் ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, தவக்காலத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமை அப்படி என்று சொன்னேன். இந்த ஞாயிற்றுக்கிழமையை நம்ம எப்படி திருவருகை காலத்துல 4வது ஞாயிற்றுக்கிழமை மகிழ்வூரும் ஞாயிற்றுக்கிழமையாக கொண்டாடினோமோ, கிறிஸ்துவனுடைய பிறப்பை முன்னறிவித்து அதை நினைத்து அகமகிழ்கிற ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக கொண்டாடினோமோ, அதே போல தவக்காலத்துல இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமையை எருசலேமே ஆர்ப்பரித்து எழுந்து அகமெழுந்திடு அப்படிங்கிற அந்த வார்த்தைகளுக்கு ஏற்றவாறு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு அண்மையில இருக்கிறது என்று அதை உணர்ந்து இன்றைக்கு அகமகிழ அக்களித்து கழிகூற இன்றைக்கு தாயாம் திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை ரோசா வண்ணத்துல குருக்கள் இன்றைக்கு ஆடையை அணிவார்கள். திருப்பலியில பீடத்தின் மீது இன்றைக்கு மலர்கள் வைப்பதற்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. அதோடு இசை வாத்தியங்களையும் திருப்பலியில பயன்படுத்துவதற்கும் இன்றைக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. நாம் உண்மையாகவே ஆன்மீக ஒளி பெற்றவர்களாகவும் இறைவனுடைய மன்னிப்பை பெற்றவர்களாகவும் இறைவனுடைய இரக்கத்தை சுவைத்தவர்களாகவும் உயிர்ப்பை மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ளத்தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்கள் எல்லாமே அழைப்பு விடுக்கிறது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகமானது சாமுவேல் முதல் புத்தகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாசகம் என்பது ரொம்ப அழகான ஒரு வாசகங்க. சாமுவேல் இறைவாக்கினர் தாவீது என்கிற ஒரு சிறுவனை இன்றைக்கு அரசராக திருப்பொழிவு செய்த ஒரு நிகழ்வை தான் முதல் வாசகமாக பார்க்கிறோம். வலிமை மிக்கவர்களாகவும் வசீகரமுடையவர்களாகவும் தாவீதினுடைய மூத்த சகோதரர்கள் இருக்க, ஆண்டவருடைய பார்வையில எளிமையாக தாழ்ச்சியாக ஆடு மாடுகளை மேய்த்து கண்களில் ஒளி வீசிய அந்த சிறிய சாதாரண சிறுவனைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுடைய அரசனாக திருப்பொழிவு செய்கிறார். அன்புமிக்கவர்களே, இந்த தவ காலத்துல இறைவன் கொடுக்கிற அழகான ஒரு செய்தி, மனிதர்களுடைய பார்வையில நாம இழிவானவர்களாகவும் தரம் குறைந்தவர்களாகவும் தகுதியற்றவர்களாகவும் ஏழைகளாகவும் ஒதுக்கப்பட்டவர்களாகவும் புறந்தள்ளப்பட்டவர்களாகவும் சமுதாயத்தினுடைய கழிவுகளாக கருதப்பட்டாலும் ஆண்டவருடைய பார்வையில நாம உயர்ந்தவர்கள், அவர் நம்மை அருட்பொழிவு செய்வார் என்கிற ஆறுதல் செய்தியைத்தான் இந்த முதல் வாசகம் நமக்கு தருகிறது. 2வது வாசகம் என்பது திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல இருளில் வாழ்ந்த நம்மை இறைவன் ஒளியின் மக்களாக மாற்றியிருக்கிறார். ஆகவே ஒளியின் மக்களாக நம்முடைய சொல்லாலும் செயலாலும் ஒளியின் மக்களுடைய செயல்பாடுகளை ஏறெடுக்கத்தான் 2வது வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. 3வது வாசகமான நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. போன வாரம் சமாரிய பெண்ணும் இயேசுவும் என்கிற அந்த ஒரு பகுதியை வாசித்தோம். இந்த வாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நற்செய்தி வாசகம் என்பது மிகவும் அழகான ஒரு வித்தியாசமான ஒரு ஆன்மீக பயணத்தை நமக்கு சொல்லித் தருகிற ஒரு நற்செய்தி வாசகமாக இருக்கிறது. மேலோட்டமாக பார்க்கிற பொழுது இது ஒரு குருடனுக்கு, பிறவி குருடனுக்கு பார்வையளித்த ஒரு நிகழ்வாக தோன்றினாலும் இன்னும் கொஞ்சம் ஆன்மீக ஆழத்துல அது சிந்திக்கிற பொழுது நம்முடைய ஆன்மீக ஒரு பயணத்தினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் இருக்கிறது. சற்று நீண்ட பகுதியாக இருந்தாலும் அன்புமிக்கவர்களே, அது சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவனை இயேசு பார்க்கிறார். பிறவியிலேயே பார்வையற்றவர் இயேசுவை பார்க்கவில்லை, இயேசு இன்றைக்கு அந்த பார்வையற்றவரை பார்க்கிறார். முதல் பாடம், நம்முடைய வாழ்க்கையில பார்வையற்றவர்களாக ஆன்மீக ஒளியற்றவர்களாக இருந்தாலும் இறைவன் நம்மை பார்க்கிறார் என்பதை தான் இது அழகான ஒரு செய்தியாக கொடுக்கிறது. அந்த பிறவியிலேயே பார்வையற்ற அந்த மனிதருக்கு இயேசு பார்வையை இன்றைக்கு பரிசாக கொடுக்கிறார். அன்புமிக்கவர்களே, அங்கிருந்தவர்கள் இயேசுவிடத்துல கேட்கிறார்கள், இவன் பிறவியிலேயே பார்வையற்று இருப்பதற்கு காரணம் இவன் செய்த பாவமா அல்லது இவருடைய பெற்றோர்கள் செய்த பாவமா அப்படி என்று ஆன்மீகத்தில் அச்சத்தை ஊட்டுகிற அளவுக்கு நம்முடைய இந்த நிலைக்கு நான் செய்த பாவமா, எங்க மூதாதையர்கள் செய்த பாவமா என்று இன்றைக்கு ஒரு சில விவிலியத்தை அறியாத ஆன்மீக அரைகுறைகள் இன்றைக்கு நம்மை ஆன்மீகத்துல ஒரு பயத்தை ஏற்படுத்துவார்கள். நீ செய்த பாவம் தான் உன்னை இந்த நிலைக்கு தள்ளி இருக்கிறது, உன் பெற்றோர்கள் செய்த பாவம் தான் உன்னை இப்படி மாற்றி இருக்கிறது என்று. அன்புமிக்கவர்களே, நமக்கு தற்பொழுது இருக்கிற இந்த நிலை
எதனால் என்பதற்கு ஆண்டவர் அழகான ஒரு பதில் சொல்கிறார். இவன் பிறவிலேயே பார்வையற்று இருப்பது இவன் பாவம் அல்ல, இவனுடைய மூதாதையர் பாவம் அல்ல, மாறாக இறைவனுடைய திருவுளம், இறைவனுடைய திருசித்தம், இறைவனுடைய மாட்சி இவனில் வெளிப்பட வேண்டும் என்பதற்காகவே இவன் பார்வையற்றவனாக இருக்கிறான் என்று சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, என்ன ஒரு ஆறுதலான செய்தி! இறைவன் நம்ம கருணையோடு பார்க்கிறார். அவருடைய திருவுளம் நம்மில் நிறைவேறத்தான் தற்காலிகமாக இந்த துன்பங்களை நம்ம அனுபவிக்கிறோம் என்கிற அழகான இரண்டாவது செய்தியையும் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது. மூன்றாவதாக அன்புமிக்கவர்களே, இயேசு அந்த பார்வையற்றவரிடத்துல சென்று உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அந்த உமிழ்நீரை அவருடைய கண்களில பூசி பிறகு சிலோவாம் குளத்துல சென்று கழுவிக்கொள், பார்வை பெறுவாய் என்று சொல்லுகிறார். அதை அந்த பார்வையற்றவர் பின்பற்றுகிறார், பார்வை பெறுகிறார். அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்பி இருந்தால் ஒற்றை சொல்லினால் அந்த பார்வையற்றவருக்கு பார்வை கொடுத்திருக்கலாம். அவருடைய கனிவிரக்கம், அவருடைய பரிவிரக்கம் நம்முடைய அருகில நம்மை தொட்டு குணப்படுத்துகிற தேவன் தான் நம்முடைய தேவன் என்கிற அழகான செய்தியையும் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு ஒரு ஆன்மீக பயிற்சியாக தருகிறது. அதற்கு பிறகு அந்த பார்வையற்றவருடைய அந்த ஆன்மீக பயணத்தை நம்ம பார்க்கலாம். முதலில் அவரிடத்துல உமக்கு பார்வை கொடுத்தது யார் என்று கேட்ட நேரத்துல இயேசு என்கிற ஒரு மனிதர் என்னை இதையெல்லாம் செய்ய சொன்னார், நான் செய்தேன், பார்வை பெற்றேன் அப்படி என்று முதலில் இயேசுவை அவர் ஒரு மனிதர் என்று சொல்லுகிறார். இரண்டாவது, இயேசுவை அவர் இறைவாக்கினர் என்று சொல்லுகிறார். மூன்றாவது, இயேசுவை அவர் மீட்பர் என்று அறிந்து கொள்கிறார். நான்காவது, இயேசுவை அவர் தொழுதார் என்று தான் அந்த அவருடைய ஆன்மீக பயணத்தின் வளர்ச்சியை நம்ம பார்க்கிறோம். ஆன்மீகமிக்கவர்களே, இந்த பிரச்சனையை அங்கிருந்த பரிசேயர்கள் இது ஓய்வு நாளை மீறிய ஒரு செயல் என்று மடை மாற்றம் செய்த பொழுது இந்த பார்வையற்றவர் அவர்களிடத்துல கேட்கிறார், ஒருவர் நல்லது செய்ய வேண்டும் என்றால் அவர் பாவமற்றவராக இருக்க வேண்டும். பாவமற்றவருடைய வேண்டல்களுக்குத்தான் இறைவன் செவி சாய்ப்பார். அப்படி என்றால் எனக்கு பார்வை கொடுத்தவர் பாவமற்றவராகத்தான் இருக்க வேண்டும். பாவமுள்ள ஒருவருக்கு இறைவன் எப்படி செவி சாய்ப்பார் என்று அழகாக அந்த ஆன்மீக பயணத்துல இயேசுவை மனிதர் என்றும், இயேசுவை இறைவாக்கினர் என்றும், இயேசுவை மீட்பர் என்றும் அவர் உணர்ந்து கொண்டு தொழுகிறார் என்பது தான் நம்முடைய ஆன்மீக வாழ்வினுடைய ஒரு தொடர் வளர்ச்சியாக இருக்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவர் அகப்பார்வையையும் புறப்பார்வையையும் பெற்று கடைசியில இயேசுவை மெஸ்ஸியாவாக கண்டுகொண்டு அவரை தொழுது அவருக்காக சான்று பகர்கிறார். ஆன்மீகமிக்கவர்களே, புற பார்வையை பெற்றிருந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் அக ஒளியையும் அவர்கள் பெறவில்லை, புற ஒளியையும் அவர்கள் பெறவில்லை. இன்றைக்கு இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்பது இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்வு கூட ஒரு வெளிவேட ஒரு வாழ்க்கையாக மாறி போய்விட்டது என்பதைத்தான் நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். பல்வேறு வெளிவேட சடங்குகளை நம்ம செய்கிறோம், பல்வேறு வெளிவேட ஆன்மீக பயிற்சிகளை நம்ம செய்கிறோம். அதையெல்லாம் தாண்டி ஆன்மீகத்துல உண்மையான விசுவாசம் கொண்டவர்களாய் இயேசுவை அறிந்து கொண்டோமா, இயேசுவை புரிந்து கொண்டோமா, இயேசுவை உணர்ந்து கொண்டோமா, இயேசுவை உண்மையாகவே தொழுகிறோமா, இயேசுவை நம்முடைய வாழ்வால் அறிக்கை இடுகிறோமா என்பது தான் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய அழகான ஆன்மீக ஒரு சோதனை. தவக்காலத்தினுடைய நிறைவு பகுதியில் வந்திருக்கிற நாம் இந்த தவக்காலம் முழுவதும் ஏறெடுத்த அந்த பக்தி முயற்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஆன்மீக பயிற்சிகளை எல்லாம் ஆன்ம பரிசோதனை செய்து இயேசுவினுடைய உயிர்ப்புக்காக தயார் செய்கிற நாம், இருளில் இருந்த நாம் இயேசுவினுடைய ஒளியை பெற்றவர்களாய் புற ஒளியையும் அக ஒளியையும் பெற்று கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாட உங்களையும் என்னையும் இறைவன் தூண்டுவாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.